சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம மொதல் வீடியோ பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா அது கிளியராக தான் இருந்துச்சு அந்த வீடியோ. ரைட்டா? அந்த வீடியோ ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துருங்க. 12 மாடல் டெஸ்ட்டுக்கான ஜிகேக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருப்பேன். ஏன் வந்து எத்திக்ஸ் புக்கில் என்ன பண்ணணும், எந்த ஷார்ட்கட் கொடுக்க போகிறேன், எப்படி அதுக்கான வீடியோஸ் யூடியூப்பில் இருக்க போது, பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீட்டில் கொஸ்டின் பேப்பர் வந்தோன்னே நீங்கள் ஓப்பன் பண்ணி எப்படி அதை அட்டன் பண்ணணும், வைக்கணும், கம்ப்ளீட்டாக அதில் சொல்லியிருப்பேன். அண்ட் மோர் தென் இன்னும் அப்டேட் கொடுப்பேன். ஒரு தடவை கொடுத்துட்டேன் அவ்வளோதான், அப்படிலாம் கிடையாது. திரும்ப அந்த அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். ஆனால் ஆகஸ்ட் 1 ரெடி ஆகிக்காங்க. ரெடி ஆனால் தான் அது கரெக்டாக அந்த குரூப் 2வும் சரி குரூப் 4ம் சரி அடித்து அழகாக நகர்த்த முடியும். அந்த 10 டேஸ்க்கு ஒரு முறை, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் சக்திக்கு இதுக்கு மேலே நீங்கள் படிக்க முடியாது. இப்போ நான் போட்டுக்கிற ஷெட்யூல் ஜிகேல நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த 10 பாடம், அந்த 10 நாள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நான் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா படிப்பேன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதை தெளிவாக படித்தாலே போதும். அதாவது நான் நிறைய படிக்கிறேன், அது படிக்கிறேன், அதில் கொஞ்சம் படிக்கிறத விட இந்த 10 நாளில் அந்த இருக்கக்கூடிய மேக்ஸு, இருக்கக்கூடிய இந்த தமிழ், இருக்கக்கூடிய ஜிகேவை படித்தாலே போதும். அது பெர்ஃபெக்டாக இருக்கும். அதை தாண்டி படிக்கணும்னா ஒரு நல்லா படிக்கிறவங்க படிங்க. பட் இதை பெர்ஃபெக்டாக முடிச்சுட்டு படிங்க. இதையே முடிக்க முடியல சார், ரொம்ப சிரமப்படுறேன்னா எப்படியா முடிச்சிருங்க. இப்போ நீங்கள் படுற சிரமம்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டுருவீங்க. அதனால் எப்படியா மைண்டில் அதை ஏற்றிக்காங்க. போன வீடியோ தயவுசெய்து ஏன் இந்த இதுக்குள்ளே போகாமல் போன வீடியோ பற்றி பேசுகிறேன்னா, போன வீடியோ முழுசாக பார்த்துட்டு இந்த வீடியோவில் வாங்க. ரைட்டா? அது போன வீடியோ முடியும் போதே ஒரு சில அந்த எடிட்டிங்கில் ஏதோ இதாச்சு, அதனால தான் திரும்ப 2வது வீடியோவில் வந்திருக்கேன். ரைட்டு. இப்போ என்னென்னா, நான் ஜிகே பற்றி போன வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மாடல் டெஸ்ட்டு. அந்த 12 மாடல் டெஸ்ட்டில் மேக்ஸ் என்ன, ஜிகே என்ன அப்படின்னு வச்சுருக்கேன். என்ன சார் சயின்ஸே கொண்டு வரல? சயின்ஸை தான் தனியாக கொண்டு போயிட்டோம். 400 கொஸ்டின் 9th 10th பேஸ் பண்ணி சிலபஸ் படி 400 கொஸ்டின் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாக வந்துடும். அந்த 400 முழுசாக படிச்சுட்டு போங்க. அழகாக அங்கே 4 கொஸ்டின் மினிமம் அடிப்பீங்க. 5ல் 4 அடிச்சிருவீங்க. பிரச்சனையே முடிஞ்சு சிம்பிளாக. ஏன்னா படிக்காமல் போய் குத்துமதிப்பாக அடித்து இது வரைக்கும் 2 3 எடுக்கிற நம்ம நல்லாவே படிச்சுட்டு போய் ஒரு 4 எடுப்போமே உறுதியா, அந்த கான்செப்டில் சயின்ஸை தனியாக விட்டுருக்கோம். ரைட். இப்போ தமிழுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஜிகேக்கு எக்ஸ்ப்ளனேஷன் போன வீடியோவில் கொடுத்துட்டேன். நல்லா பார்த்துக்காங்க. ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் அடிப்படையில் நம்ம போனோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின், அடுத்து 20, அடுத்து 15 கொஸ்டின். இந்த 55 கொஸ்டினை தட்டி தூக்கணும். அதுதான் மெயின். அதுக்கப்புறம் ஆன்சர் மிடில் ஒரு 4, ஐஎன்எம்ல 6, அதெல்லாம் அப்புறம் தான். ஜியாகிரஃபியில் 5, அதெல்லாம் அப்புறம் தான். ஓகேவாப்பா? ரைட். ஓகே. இப்போ பொது தமிழ் இப்போ 25 கொஸ்டின் இருக்குது இலக்கணத்தில். பொதுவாக இதை நம்ம முடித்தா தான் மிச்சது புரியும், மிச்சது தொடரணும். எடுத்தோன்னே கலைச்சொற்கள் படிக்க முடியுமா? எடுத்தோன்னே எழுதும் திறன் போக முடியுமா? எடுத்தோன்னே ஊமை தொடர் போக முடியுமா? போக முடியாது. இது பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. இதில் இருக்கிற ஒரு சிலது மட்டும், ஒரு சிலது இப்போ வேர் சொல்லிருந்து வினைமுற்று இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா தேவையில்லைன்னா ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லைன்னு சொல்லலை. ஸ்கூல் புத்தகத்தில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். வினைமுற்றுனா என்ன, பெயரச்சம்னா என்ன, வினையச்சம், இது சாதாரண ஸ்கூல் புக்கில் படித்தாலே அதை வச்சு இதை நம்ம அடிச்சிடலாம். இப்போ சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற போதும். இங்கே எங்கே வருதுன்னா, இந்த குரில் நெடில் வேறுபாடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கணும். லகர இருக்குது பார்த்தீங்கன்னா, நகர அது ஸ்கூல் புக்லேயே நல்லா தெளிவாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் ஆகிக்கணும். இந்த 2 இடத்துல தான். மிச்சதெல்லாம் சுற்றெழுத்து வினா எழுத்துலாம் ஈஸி தான், இது வரைக்கும் ஈஸி தான். இந்த ஒற்றுப்பிழை அறிதல் 2 இதெல்லாமே பிரச்சனை இல்லை. எதிர்ச்சொல் கூட நம்ம ஸ்பாட்டில் அடிச்சிருவோம், பிரித்தெழுதுக ஸ்பாட்டில், எல்லாமே ரைட் தான். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் போய் அடிக்கவே முடியாது. அப்போ இந்த ஏரியாவுக்கு 25 கொஸ்டின். சரி, இதை எப்படி சார் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கவேன். இப்போ பிரித்தெழுது சேர்த்தெழுதுகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாக காமனாக நம்ம பிரித்தெழுது சேர்த்தெழுது நம்ம காமனாக புணர்ச்சி தெரிஞ்சிருக்கணும். காமனாக பிரித்தால் பொருள் வரணுங்கிற அந்த கண்டென்ட்டை வச்சே போயிடுவோம். அந்த பிரித்தெழுது பொறுத்தவரை அங்கங்கே இருக்கும். இப்போ நீங்கள் போய் 6th to 12th நியூ புக்கு ஓல்டு புக்கு, இப்போ பாருங்கள் நியூ புக்கில் எல்லாம் புணர்ச்சி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உடனே நீங்கள் போய் புக்கை போய் தேடி புணர்ச்சி படிக்கணும், இந்த மொழி முதலெழுத்து அங்கே போய் படிக்கணும் அப்படிலாம் இல்லை. நாங்களே அந்த கட் பண்ணி இதன் அடிப்படையில் கட் பண்ணி இதில் இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி பிடிஎஃபாக கொடுத்துருப்போம். அதை ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து படிங்க. இல்லை சார் எனக்கு அதை பிரிண்ட் அவுட்டாக படிங்க, நீங்கள் பிடிஎஃப் ரெஃபருக்காக கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் ஸ்கூல் புக்கில் டக்குன்னு என்ன 8th என்ன எனக்கு என்ன கஷ்டமா சார், 8th எடுக்க போகிறேன், இயல் 6 டக்குன்னு போக போகிறேன், புணர்ச்சியை பற்றி படிக்க போகிறேன், அவ்வளோதானே படிக்க போகிறேன், ஒரு டிக் அடிக்க போகிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். பட் நியூ புக்கு ஓல்டு புக்கு பார்க்கணுமா சார்னா கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம நியூ புக்கை மட்டுமே பார்த்தா போதும், அதில் ஒரு சில கண்டென்ட் புரிய வைக்கும். இப்போ ஆகு பேர் இருக்குன்னு வச்சுக்காங்கவே, ஆகு பேர் இருக்குன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் ஆகு பேர் மட்டும் பத்தாது.
நம்ம வெளியில் போயிட்டோம்னா தேவிரா இலக்கணம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் போனீங்கன்னா ஒரு சில ஆகு பெயர்கள் இருக்கும். பாக்கியமேரி புக்கில் கூட இருக்கும். அந்த ஆகு பேர்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுட்டு நம்ம போல்டாக உள்ளே போகலாம். இப்போ மெயின்ஸுக்கு தான் நம்ம அப்படி இருக்கோம், குரூப் 4க்குலாம் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்க வேணாம். ஆகு பேர் இவ்வளோ படித்தோம், எக்ஸ்ட்ரா இன்னொரு 4-5 ஆகு பேர் இருக்க போது அதை தெரிஞ்சுக்கிற மாட்டோமா? அதை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்கள் போய் தேடணுங்கிற அவசியம் உடனே தேவிராவில் போய் நான் இலக்கண புக்கு வாங்கணுமா சார்னா அது தேவையில்லை. அது நான் அந்த பிக்சரை எடுத்து அழகாக ஒரு பாக்ஸ் போட்டு அதை நான் உங்களுக்கு தந்துடுவேன். அதான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ரிவிஷன் பண்ணும்போது அதை ஒரு இடம் பார்த்துட்டு மட்டும் போங்க, போதுமானது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், புரியுது உங்களுக்கு? அப்போ இதில் கொடுத்துருக்கோம்னா நீங்கள் பிரித்தெழு சேர்த்தலுன்னா இங்கெல்லாம் தேடி போய் படிக்கணுமா சார், தலை சுத்து சார் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸ்கூல் புத்தகத்தை முழுசாக படிச்சிருக்கும். தமிழ் புத்தகத்தை பழைய சிலபஸ் படி முழுசாக படிச்சிருப்பீங்க. இப்போ டாபிக் வைஸாக இந்த டெஸ்ட்டுக்குள்ளே இதை தான் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த உங்களுக்கு 3 டெஸ்ட்டு வரப்போகுது. ஓவராலாக இந்த ஏரியாவில் தான் அந்த கொஸ்டின் எடுத்து வச்சுருப்போம். அப்போ நீங்கள் கீ செக் பண்ணோம்னா படிக்கணும்னா இந்த ஏரியாவில் படிக்கணும். இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு கான்செப்ட்டு? ரைட்டு. அப்போ ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டுமே நாங்கள் போட்டோம். ஓல்டு புக்கு நிறைய தொட்டிருக்க மாட்டேன், பட் ஓல்டு புக்கும் தொடணும், விடக்கூடாது. ரைட்டாப்பா? ரைட். அதேமாதிரி ஓல்டு புக்கு எங்கிட்ட இல்லை சார் அப்படின்னா பிடிஎஃப்பில் கொடுக்குறோம், படிச்சுக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓல்டு புக்கு இருந்தால் டேரெக்டாக படிச்சிருங்க, இல்லாட்டி பிடிஎஃப்பில் படிச்சிருங்க, அவ்வளோதான். இப்போ நியூ புக்கு ரைட்டா? இப்போ பாருங்கள், அந்த பிரித்தது சந்திப்பிழை சார்ந்து, இங்கே குரில் நெடில் வேறுபாடு சார்ந்து. அப்போ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சாய்ஸ் அவுட் சோர்ஸ் புக்கு 5 இது என்னென்னா உங்களுக்கு இந்த குரில் நெடில் வேறுபாடு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு புக்கு 300 பக்கம் கொண்ட ஒரு புத்தகம் வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ பிரிண்ட் அவுட்டாக வரும். நான் சொல்ல 8 புத்தகமாக வருதுனே, அதில் அந்த புத்தகம் வருதுல, அந்த புத்தகத்தில் 5ஆம் நம்பர் டாபிக் போனீங்கன்னா குரில் நெடில் வேறுபாடு நிறையா கொடுத்துருப்பான். அதை ஒரு முறை நல்லா படிச்சுக்காங்க, முடிஞ்சு வச்சு. அப்போ நீங்கள் வந்து நான் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அந்த தேவைக்கு மட்டும் அவுட் சோர்ஸ். இப்போ அமைச்சர் வந்து அவுட் சோர்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லுவாரான்னு தெரில, டிஎன்பிசி அவுட் சோர்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லுமான்னு தெரியல. ஆனால் ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ், ஒட்டுமொத்த அகாடமி எல்லோரும் கோரிக்கை வச்சுருக்கோம். காலி பணியிடத்தை அவங்க கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறேன்ட்டாங்க. இந்த அவுட் சோர்ஸுக்கு ஏதாவது ஒரு அறிக்கை கொடுப்பாங்களா, ஏதாவது சொல்லுவாங்களான்னு தெரியல. பட் தெரியாத வரைக்கும் நம்மளாம் ஒரு மனக்கணக்கு போட்டு சுத்தமாக வராது, ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சிருவோன்னு நம்ம நினச்சிட்டு அப்படி போக முடியாது. இது நம்ம லைஃப் விஷயம். அவங்க எடுக்காத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பட் எடுத்திருந்தாங்கன்னா அது எந்தெந்த டாபிக் எடுப்பாங்க, நம்ம ஒரு 7 டாப்பிக்கே எடுக்கிறோம். ஏன்னா அந்த சிலபஸ் அடிப்பில் இந்தந்த டாபிக் தான் வெளியே போகிறாங்க. அப்போ அந்த 7 டாப்பிக்கில் ஒரு டாபிக் தான் இது. இப்போ குரில் நெடில் வேறுபாடெலாம் புத்தகங்கள் எங்கேயுமே பெருசாக இல்லை, அதை தனியாக போய் படித்தா மட்டும்தான் முடியும். அதனால தான் அந்த சாய்ஸ் நம்ம அந்த புக்கில் நீங்கள் 5ஆம் நம்பர் டாப்பிக்கில் போய் படிங்க, ஈஸி. இப்போ இந்த லகர லகர நகரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கிலே அங்கங்கே இருக்குது, நிறைய இருக்குது எக்ஸாம்பிள்ஸ். இது ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸ் தான், நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே போய் நல்லா கம்ப்ளீட்டாக படிச்சுக்கிட்டாலே போதுமானது. அங்கே போய் நீங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக படித்தா போதுமானது. ரைட், ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு அடுத்தது இந்த மயங்கலி சொற்கள். அதே லகர லகர நயகரனில் அது நம்ம கொடுத்துருக்கோம், அவுட் சோர்ஸில் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மெயின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அப்போ அதையும் கொடுத்துருக்கோம். டாபிக் நம்பர் 5ல் அதையும் கொடுத்துருக்கோம். சாரி, டாபிக் நம்பர் 5ல் புக்கு நம்பர் 5, டாபிக் நம்பர் 10, அங்கே வந்து டாபிக் நம்பர் 1 அதை கொஞ்சம் படிச்சுக்கிறணும். ரைட். அடுத்து இனவெழுத்துக்கள், இது ஈஸி. அதாவது சுற்றெழுத்துக்கள் இதெல்லாம் போய் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, பேசிக்காகவே நம்ம தெரிஞ்சிடும். பட் அந்த சோர்ஸோடு கொடுத்துருக்கோம். வினா எழுத்துக்கள் ரொம்ப ஈஸி. ஒருமைப்பன்மை அறிதல் ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து என்னது, வேர் சொல்லிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாள, இது கான்செப்ட் நல்லா தெரிஞ்சால் இவ்வளோ புக்கில் போய் நம்ம தேட வேண்டியதே இல்லை. பட் அந்த ரூலை படிக்கணும். வினைமுற்றோட ரூல் என்னன்னு கேட்பாங்க, வினையச்சத்தோட ரூலை கேட்பாங்க. இப்போலாம் 2 ஸ்டேட்மெண்ட், கூற்று 1 கூற்று 2ன்னு வச்சு இந்த 2ல் எது சரி தவறுன்னு கேட்குறாங்க இந்த ஏரியாவில், இந்த வினைமுற்று பெயரச்சம் இதுக்கெலாம். ஏன்னா அந்த ரூல் தெரிஞ்சிருக்கணுங்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற போது இந்த ஏரியா. அப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு 25 மார்க் அயற்சொல் தமிழ் சொல், அது பிரச்சனை இல்லை, அது ரொம்ப ஈஸி தான், அது நம்ம பேசிக்காகவே அடிச்சிருவோம். அயற்சொல் பிற சொல், அந்த சோர்ஸ் கரெக்டாக கொடுத்துருப்போம். எதிர்ச்சொல், அடுத்து எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல். அந்த 25 மார்க்காக தான் இவ்வளவும் படிக்கிறோம். முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்டு. அப்போ இந்த இப்போ 3 பக்கம் பார்த்தீங்களா, இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன் பாருங்கள், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஸ்க்ரோல் பண்ணுறதுனால அவ்வளோதான் காமிக்க முடியும். இல்லை ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், பிரித்தெழுது சேர்த்தெழுது சந்திப்பிலைன்னு இருக்கா. 1 செகண்ட். இந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற தகவலும் இந்த 2 பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அங்கிட்டு கிடையாது, அது சிலபஸ் அடுத்து சொல்லகராதி வந்துடுது. இந்த 2 பக்கமும். அப்போ இந்த ஏரியா நீங்கள்
ஸ்ட்ராங்காக இருந்து இப்போ உங்களுக்கு எழுத்து தெரியாது, நான் சொல்கிறேன் 3 பக்கம், இந்த 3 பக்கத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லேருந்து தான் 25 கொஸ்டின் வரப்போகுது. அதில் நம்ம கொடுத்த அவுட் சோர்ஸ் புக் இருக்குது பார்த்தீங்களா, 5ஆம் நம்பர் புக்கு, அதில் 2 டாபிக் நீங்கள் படிக்கணும். அப்போ மைண்ட் செட் பண்ணிக்கலாம், ஓகேடா ஃபஸ்ட் யூனிட் சார் படிக்க சொல்லியிருக்காரு, அதில் 25 கொஸ்டின் வரப்போகுது, அந்த 25 கொஸ்டினுக்கு 20 கொஸ்டின் கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்கு தான், 5 கொஸ்டின் அவுட் சோர்ஸ் வரப்போகுது. அந்த மயங்கொலி சொற்களாக இருக்கட்டும், குறில் நெடில் வேறுபாடு சார்ந்து அதுக்கு அவுட் சோர்ஸ் கொடுத்துட்டாரு. அப்போ இந்த 25க்கு நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு தைரியத்தோட இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3ஆக வச்சுருப்போம். நீங்கள் ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா 3ஆக வச்சுருப்போம் நினைக்கிறேன். 2ஆ 3ஆ 2ஆக வச்சுருப்போனா 3ஆக வச்சுருப்போனா, கண்டிப்பாக வந்து 3ஆக தான் வச்சுருப்பேன் நினைக்கிறேன். பார்த்துடலாமா அதையும்? 1 செகண்ட் பார்த்துட்டா கிளியராக இருக்கும். 2ஆக தான் வச்சுருக்கேன். ஓகே 2 போதுமானதான். அப்போ ஏன்னா மொத்தம் 3 பக்கம் இருக்குல்ல, 2 அடுத்து 2 அடுத்து 2, ஓகே 2 2ஆக தான் வச்சுருக்கேன். ஓகே அதான்ப்பா. ஓகே அப்போ ஓகே, அது எப்பவுமே ஷெட்யூலில் பார்த்துக்கணும். ஏன்னா நான் 1 மாதம் வச்சுருக்க மாட்டேன், ஏன்னா 25 கொஸ்டின் போதுமானது. அது 20 நாளைக்குள்ளே முடிச்சிடலாம். 1 2 3 இந்த 20 நாளைக்குள்ளே முடிச்சிடலாம். ரைட். அடுத்து சொல்லகராதி. இதை நீங்கள் க்ளீனாக உட்காந்து பார்த்தா தான் புரியும். இல்லை புரியலன்னு வச்சுக்காங்கவே, நீங்கள் இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காகவே முடியாது. என்னத்தையாவது ஒன்று போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். அடுத்தது என்னென்னா இந்த சொல்லகராதி சார்ந்து இப்போ இங்கே உங்களுக்கு 15 கொஸ்டின். இதில் நமக்கு அவுட் சோர்ஸு சார்ந்து என்னென்னா இந்த இருபொருள் குறிக்கிறது, ஒரு பொருள் குறிக்கிறது, இந்த அந்த அந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக அந்த புக்கில் போட்டு கொடுத்துருப்போம். மிச்சதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். இப்போ அதை பாருங்கள், செலக்ட் ஆகிட்டே இருக்குது, என்னன்னு தெரில. செகண்ட் இருக்கும்ப்பா. டெக்ஸ்ட் கிளிக் ஆயிடுச்சா? ஓகே இன்னும் வராது. இப்போ இவ்வளவு ஏரியா சிலபஸில் மொத்தம் எத்தனை கொஸ்டின்? 15 கொஸ்டின். 15 கொஸ்டின். இந்த 15 கொஸ்டினுக்கு பாருங்க, எதிர்ச்சொல்லை எழுத்துழுதல் இந்த ஏரியா, ஓரெழுத்து ஒரு மொழி, பொருள் தரும் ஒரு எழுத்து. ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம புக்கில் இருக்குது, அது போதுமானதான். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்கணும் தான். அடுத்து ஒரு தரும் பல சொற்கள் இங்கேயும் அவுட் சோர்ஸ் சார்ந்து கொடுத்துருப்போம். ஸ்கூல் புக்கு அண்ட் அவுட் சோர்ஸ் சார்ந்து இந்த பாருங்க, சாய்ஸ் அவுட் சோர்ஸ் புக் ஃபைல டாபிக் நம்பர் 2 3 ஒரு பொருள் தரும் பல சொற்களும், பல பொருள் தரும் ஒரு சொற்களும். இது அவுட் சோர்ஸ்லாம் படித்தாகணும், ஏன்னா ஸ்கூல் புக்கில் கண்டென்ட் கம்மி. அப்போ இந்த டாபிக் அதான் சொல்ல 5ஆம் நம்பர் புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 300 பக்கம். ரைட். அடுத்தது இதெல்லாம் ஈஸி தான். அகர வரிசைப்படி சொற்கள் சீர் செய்தல் இதெல்லாம் அந்த பின்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான், இருபொருள் குறிக்கும் சொற்கள். சரி சார், இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் படிக்க சொல்கிறீங்கல்ல, இதை தொகுத்து நாங்கள் ப்ரைவேட்லேயே அகாடமிலேயே இப்போ நிறையா புக்கெல்லாம் வெளியிட்ருக்காங்க, அதுலேயும் நாங்கள் படிச்சிடலாமா சார்னா? அதுலேயே டேரெக்டாக படிக்கணும், படிச்சிடலாம். அதுலேயே டேரெக்டாக படிக்கணும். அதாவதுங்க ஜெயிக்கணும், நமக்கு தேவை என்ன வேணும்? ஜெயிக்கணும். ஒரு போருக்கு போயிட்டுருக்கோம், டக்குன்னு நம்ம கத்தி இருக்குது, இந்த கத்தி தான் இது ஸ்கூல் புக்குன்னு வைங்கவேன், ஏன்னு சண்டை ஓட்டுட்ருக்கோம், இப்படி வச்சு சண்டை ஓட்டுட்ருக்கோம், 2 கீழே விழுந்துருச்சு, இவ்வளோ தண்டி பெரிய கல் கிடக்கு, எடுத்து போடுற மண்டையில் போட்டு எங்கிட்ட அது தப்பிச்சு ஓடுறது இல்லையா? அந்த மாதிரி தான். அது படித்தாலும் ஓகே தான், நீங்கள் இது படித்தாலும் ஓகே தான். இப்போ நம்ம புக்கு கொடுக்கல, நம்ம ஸ்கூல் புக்கு தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோம். அந்த அவுட் சோர்ஸ் சார்ந்து எக்ஸ்ட்ரா நிறையா புக்கை அனலைஸ் பண்ணி தேவையானதை நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் நான் இதை சொல்கிறேன். இதெல்லாம் நாங்கள் இதில் படிக்கலை, நான் தனியாக ஒரு ப்ரைவேட் புக்கு வச்சுருக்கேன், நான் தைரியமாக அதை படிச்சுக்கிறேன்னா தாராளம் படிச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இதை மட்டும் ஸ்கூல் புக்கிலேயே நீங்கள் தேடி போய் படிங்க அப்படின்னு சொல்லலை. அப்போ அதில் போய் படிக்கும்போது அந்த யூனிட்டுக்குள்ளே தான் கலந்து கொஸ்டின் எடுத்துருக்கோம். அதனால தான் நான் நல்லா யோசிச்சு என்ன பண்ணோம்னா, இப்போ இது சார்ந்து ஒரு 2 டெஸ்ட்டு வைக்க போகிறோம். 2 டெஸ்ட்டு வைக்க போகிறோம்னா இந்த யூனிட் வைக்கிறோம்னா இந்த யூனிட் சார்ந்து ஓவராலே கலந்து எடுத்துருக்கோம். நீங்கள் அந்த புக்கு படித்தாலும் ஓகே தான், ஸ்கூல் புக்கு படித்தாலும் ஓகே தான், அந்த யூனிட் சார்ந்து அந்த டெஸ்ட்டில் 100க்கு 100 எடுத்துடணும். அதுதான் ரொம்ப மெயின். நாங்கள் எங்கேருந்து கொஸ்டின் எடுத்துருக்கோம்னா இங்கேருந்து தான் கொஸ்டின் எடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க ஸ்கூல் புக்கிலேருந்து கொஸ்டின் கண்டிப்பான முறையில் ஒரு 100க்கு ஒரு மனசு சொல்லும்ல, கண்டிப்பாக 70 கொஸ்டின் ஸ்கூல் புக்கு தாண்டா இருக்கும், ஒரு 30 கொஸ்டின் வேணால் வெளியே அங்கே நின்று போவாங்களோ, இல்லை 90 கொஸ்டின் எடுத்து 10 கொஸ்டின் போவாங்களோ, இல்லை 60 எடுத்து 40 போவாங்களோ, இந்த ஏதோ ஒன்று இருக்கும்ல. அப்போ எதுனாலும் ஸ்கூல் புக்கு தானே மெயின். அப்படின்னாலும் அந்த ஸ்கூல் புக்கை மையப்படுத்தி வச்சுருக்கோம். இவ்வளோ தான் கான்செப்ட். ரைட்டா? ஒன்று இதைத்தான் படிக்கணும், நாங்கள் அதை படிக்கக்கூடாதா, நாங்கள் புக்கு கஷ்டப்பட்டு காசு போட்டு வாங்கியிருப்போம், தாராளம் படிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். ரைட்டாப்பா? ஓகே. நான் கொடுத்துருக்கிறது ஷெட்யூல் படி இது கொடுத்துருக்கேன், எந்த இதையும் விடுபடாமல் நல்லா செக் பண்ணி இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ரைட்.
இப்போ அந்த 15 மார்க்குக்கானது ஊர் பெயர்கள் மருவு. இந்த ஊர் பெயர்கள் மருவு என்ன தான் ஸ்கூல் புக்கில் படித்தாலும் பத்தாது. அது அவுட் சோர்ஸில் போய் டாபிக் நம்பர் 5 அங்கே ஊர் பெயர்கள் மருவு தனியாக கொடுத்துருப்போம், நிறைய இருக்கிறத கொடுத்துருப்போம். அப்போ அங்கே ஒரு முறை நீங்கள் படிச்சு தாங்கணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது ஸ்கூல் புக்கையும் படிக்க வச்சிடறோம், அவுட் சோர்ஸையும் படிக்க வச்சிடறோம். அதன்படி தான் நாங்கள் கொஸ்டின் எடுத்துருக்கோங்கிறதான். ரைட். அடுத்தது இந்த ஏரியா கொஞ்சம் நிறையா வரும். அடுத்து எழுதும் திறன் 15 கேள்வி. அதான் ஃபஸ்ட்டு 25 பார்த்தோம், அப்புறம் 15, இந்த 15. இந்த ஏரியா தான் முதல். இது ரெண்டு வச்சுருக்கோம். எழுதும் திறன் 2 வச்சுருப்போம். ஏன்னா இங்கே அவுட் சோர்ஸ் கொஞ்சம் வரும். இங்கே அவுட் சோர்ஸ் கொஞ்சம் வரும் பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்கிற இது ஈஸி தான். சொற்களை ஒழுங்குபடுத்துறது, செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை ரொம்ப ஈஸி தான். மரபு தமிழ், திணைமரபு இது என்னதான் ஸ்கூல் புக்கில் பார்த்தாலும் கொஞ்சம் இந்த பால் மரபு சார்ந்து இது கொஞ்சம் நிறையா இருக்கும். இந்த மரபு சார்ந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து இந்த ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு இந்த ஏரியா. ரைட். அடுத்து அவுட் சோர்ஸ் புக்கில் இந்த மரபு பெயர்கள் 8. அதான் 2ஆக பிரிச்சிருப்போம். அவுட் சோர்ஸ்னு ஒன்று வந்துட்டாலே அதை 2ஆக பிரிச்சிருப்போம். அவுட் சோர்ஸ்னு எது வரலையோ அதை சிங்கிளாக போட்டிருப்போம். இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இங்கே அவுட் சோர்ஸில் டாபிக் நம்பர் 8 படிச்சு தாங்கணும். நிறுத்தற் குறியீடு இந்த ஏரியாவிலேருந்து அப்படியே அச்சு பெறலாமல் ஒரு வரி கூட மாறாமல் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. அப்போ 25, 15, 15 கிட்டத்தட்ட இங்கேயும் என்னென்னா 55 கொஸ்டின். எப்படி ஜிகேல ஒரு 55 கொஸ்டினோ அது மாதிரி தமிழ்லேயே 55 அப்படி எப்படி ஒதுக்கிட்டோமா. இப்போ அடுத்து தான் குட்டி குட்டி ஹீரோஸ் வராங்க, கலைச்சொற்கள். இந்த 10 கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம அவுட் சோர்ஸில் படிக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ புக்கு நான் போனேன், நானும் கிருஷ்ணன் சாரும் புக் ஸ்டாலுக்கு போனோம். கத்தையாக இவ்வளோ தண்டி இதாக இருக்குது, எதிர்த்தாப்பில் தான் இருக்குது. இப்படி கத்தையாக நிறையா வாங்கணும். இதெல்லாம் என்னைக்கு படித்து யார் நடத்தி ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் தொகுத்தே கொடுத்துருப்போம். இந்த பாருங்கள் 160 கலைச்சொற்கள் 6th 12th புதிய இது எல்லாத்தையும் தொகுத்து அந்த பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அதில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்காங்க. அதாவது எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கு இதை மட்டும் தெரிஞ்சுட்டு போனால் போதும். 10 கொஸ்டின் நம்ம ஒரு 7 அடித்தாலும் போதும். ரைட்டாப்பா. அடுத்தது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்வி. இங்கே வாசித்தல் புரிந்து கொள்ளும்ல ரொம்ப ஈஸியான யூனிட் தான் 15 கொஸ்டின். ஆனால் இங்கே தான் பாருங்கள் இந்த ஊமை தொடர், மரபு தொடர், பழமொழி இந்த 3மே ஹெவியானது. அதாவது இதை நாங்கள் 2 வச்சுருப்போம். நீங்கள் பாருங்கள் வாசித்தல் புரிந்து கொள்வதில் 2 டாப்பிக்கை 2 ஃபஸ்ட்டு 10 நாள் அடுத்த 10 நாள் வச்சுருப்போம். ஏன்னா இது ஊமை தொடர், பழமொழி, இந்த மரபு தொடர் இந்த 3 டாப்பிக்கை படிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அப்போ அவுட் சோர்ஸ் பாருங்கள் கொடுத்துருப்போம். ஸ்கூல் புக்கு கம்மி தான், அவுட் சோர்ஸ் டாபிக் கொடுத்துருப்போம். இந்த இருக்கு வருது புக்கு நம்பர் 5ல் 6, 7 ஊமை தொடர், மரபு தொடர் இது நம்ம நல்லா படிக்கணும். பழமொழிக்கும் அவுட் சோர்ஸில் கொடுத்துருப்போம். புக்கு நம்பர் 5ல் டாபிக் 9. அப்போ 3 டாபிக் படிக்க வேண்டியது இருக்குது. அது இதெல்லாம் சாதாரண விஷயம், நல்லா ஹெவியாகவே படிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அதுக்காக அதனால தான் 2ஆக பிரிச்சிருப்போம். இது ஒன்றும் பிரச்சனை. எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்வி ஒரே ஷெட்யூலில் முடிச்சிருப்போம். ஏன்னா இதில் இருக்கிற பார்த்தா போதும், மொழிபெயர்ப்புகள் பார்த்தா போதும், ஒரே சிங்கிளில் முடிச்சிடலாம் இந்த எளிய மொழிபெயர்ப்பு 5 கொஸ்டினுக்கு. ரைட். அதுக்கப்புறம் 15 கேள்விகள் இதை 2ஆக வச்சுருப்போம். ஏன்னா இதில் திருக்குறள் வரைக்கும், இந்த திருக்குறள் இது வரைக்கும் கூட ஒரு ஷெட்யூலையும் மிச்சதெல்லாம் ஒரு ஷெட்யூலையும் நீங்கள் ஓவரால் தான் படிப்பீங்க. பட் 2ஆக ஏன் பிரிச்சிருக்கோம்னா ஒரே 10 நாளைக்குள்ளே இதை படிக்க முடியாது. 2 10 நாளாக பிரிச்சிருப்போம். அப்போ நல்லா படிச்சிருவீங்க. படிச்சுட்டு அப்படியே அந்த 20 நாள் டிசம்பர் 20 எக்ஸாமு அந்த 20 நாள் ஃபுல்லாக ரிவிஷன் விடுங்க கம்ப்ளீட்டாக. சூப்பராக அப்படியே போய் எழுதிட்டு வந்துடுவீங்க. ஏன்னா நிறுத்தி நிதானமாக நல்லா புரிஞ்சு அறிஞ்சு ஷார்ட்கட் தெரிஞ்சு புக்கை இப்படி தூக்கி போட்டால் நீ என்ன வேணாலும் கேளு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம படிச்சிருப்போம். அப்படி படிக்கும்போது அது ஒன்று கேட்பீங்க, சார் இதெல்லாம் ஓகே சார், இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இப்போ கொஸ்டின் பேப்பர் வீட்டுக்கு வந்துருச்சு, இது என்ன பண்ணோம்னா 1 மாதம் முடியுதுல, அதை ஓவரால் பண்ணி எங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு வைக்காமல் விடுவோமா, இல்லை வைக்காமல் எப்படி தான் விட்டுருவோமோ, அதை நான் கொஸ்டினாக கொடுக்க முடியாதுல்ல. ரைட்டா. அதுக்கு தான் 5 மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஓவரால் பண்ணி 5 மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதை டிசம்பரில் இருக்கிற ஒரு 10 நாளில் அந்த 5 மாடல் எழுதிக்காங்க. அது போக இன்னொரு 5 மாடல் நான் கொஸ்டின் எடுத்து தரேன். கொஸ்டின் எடுத்து ரிவிஷனாக, ஏன்னா இந்த யூனிட்டி மெர்ஜ் பண்ணி ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக அது யூடியூப்லேயே கூட கொடுக்குறேன். ஓவராலாக போதுங்க. இது இப்போ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் பார்க்குறாங்க வைக்கிறாங்க, ஓகே. இப்போ அது ஓவரால் ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன், அது யூடியூப்லேயே கொடுக்குறேன். 2 பேரும் காமனாக போதுங்க. உங்கள் திறமையை காமிங்க, அவ்வளோதானே. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் அது பயப்பட வேணாம். அப்படி கொடுப்பீங்களான்னா கண்டிப்பாக கொடுப்பேன். உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் வேணாலும் எடுத்து கொடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் அதை கரெக்டாக ஸ்கிப் ஆகாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த கன்சிஸ்டன்சின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது எப்படியாவது நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிட்டிங்கன்னா அந்தந்த போஸ்டிங்கில் உங்களை உட்காரதை யாராலையும் மாற்ற முடியாது. திருக்குறளுக்கான சோர்ஸும் கொடுத்துருக்கோம், என்ன கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் படித்தா போதும். நீங்கள் ரொம்ப போட்டு
ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பி முழுசாக படிக்கணும். நீங்கள் இல்லை அது ஒரு போட்டு குழப்பி படிக்காமல் விட்டு திரும்ப பிளானர் பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ரைட்டாப்பா? ஓகே, தமிழுக்கானது ரைட் முடிஞ்சிருச்சு. ஓகே சரி, எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ தமிழ் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. அப்போ ஜிகே வீடியோ பார்த்துருக்கணும். அந்த ஜிகேல 12 ஷெடியூல் எப்படி பிரிச்சிருக்கேன்னு, தமிழையும் எப்படி 12 ஷெடியூலில் முடிச்சிருக்கோன்னு அழகாக ஆகஸ்ட் 1 ஆரம்பித்து செப்டம்பரு, அக்டோபரு, நவம்பர் எண்டு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, க்ளீனாக போய்கிட்டே முடிச்சிடணும். டிசம்பரில் அப்படியே உங்கள் ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணி அந்த 20 நாள் ஃபுல் ஃப்ரீ தான் நீங்கள். ஏன்னா அதில் கூட கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 10 நாள் வச்சிருக்கல. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொடுக்க முடியும். அந்த மெட்டீரியலை கொடுத்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து அடிச்சு அந்த 10 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து ஒன்றா இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை சார், பார்த்துக்குறோம் சார் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கட்ஸ் வரும். ஏன்னா இதில் மேக்ஸ் இருக்குது, தமிழ் இருக்குது, ஜிகே இருக்குது, இதில் போக சயின்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 400 கொஸ்டின் வேறு படிக்கணும். இவ்வளவு அப்புறம் டே ஷீட் கொடுத்துருக்கோம் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இவ்வளவையும் பண்ணுறதுக்கே சரியாக இருக்கும். கடக்கணும். அதாவது நம்ம சும்மாவே இருந்தால் தான் என்ன பண்ணணும்னா மனசில் கவலை வரும், யாரை இன்னொருத்தரை பற்றி யோசிக்கணும்னு தோணும், அது இதுன்னு தோணும், டிவி பார்க்கணுன்னு தோணும், செல்லணும்னு தோணும். பட் ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே நம்ம அந்த ஃபிக்ஸ்டு மைண்டில் அந்த ஒர்க் பண்ணிவிட்டு ஷெடியூல் படி ஒவ்வொன்றா நான் முடிச்சிட்டேன் அந்த சந்தோஷமாகி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறிய வேகப்படுத்திடும். ஒரு 3 டெஸ்ட்டு மாறணும்னா உங்களை வேகப்படுத்திடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே அழகாக போயிட்டு எக்ஸாம் எழுதுவீங்கல்ல, முழு திருப்தி எழுதிட்டு வந்துட்டு அம்மா போட்டேன் 180 இல்லை 175 போட்டேன் இல்லை 170 போட்டேன் அப்படின்னு அழகாக 190 195லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இருக்கிற சூழல் அப்படி தான் இருக்குது. 170க்கு மேலே எடுத்தாலே வேலை கிடச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி எடுத்துட்டேன், இந்தா சந்தோஷம். இல்லை சார், ஏன் சார் போட்டுருவோம் சார், 190 எடுத்துருவோம் சார், இந்த கொஸ்டின் பாருங்கள் சார் நல்லா தான் வரும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக நினச்சோம்னா சந்தோஷம். போட்டாலும் சந்தோஷம் தான். என்கிட்ட வேலை வாங்கினா சரி தான். அதாவது ஃபஸ்ட் நாள் கவுன்சிலில் வாங்கினாலும் சரி தான், லாஸ்ட் நாள் கவுன்சிலில் வாங்கினாலும் சரி தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃபஸ்ட்டு டே கவுன்சிலில் நம்ம வேலை வாங்கணும்ப்பா, விட்டுறாங்கப்பான்னு சொல்லுவான். அது பழைய சிலபஸ் இருக்கும்போது. இப்போ இந்த சிலபஸ் படி நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டே இல்லை, ஃபஸ்ட்டு 10 நாளைக்குள்ளே வாங்கிடுங்க. ஒரு 15 நாள் நடக்குதா, ஃபஸ்ட்டு 10 நாளைக்குள்ளே எப்படியாவது வாங்கிடுங்க. இப்போ அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆனஸ்ட்டாக நான் பேசுவேன் எப்பயுமே. ஏன்னா இதில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து வெளியிலேருந்து போகிறாங்களா, அந்த ஒரு 10 கொஸ்டின் நம்ம சுத்த விட்டுரும். அது ஜிகேவாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும். அதனால தான் அதை ஒரு இதாக இருக்குல்ல, ஒரு நிலையற்ற தன்மையாக இருக்குல்ல, அதனால தான் மிச்ச ஏரியா நிலையான தன்மை தான். அந்த ஏரியாவில் நம்ம ஸ்ட்ராங்காக ஆகிக்கணுங்கிறத நான் சொல்லுவேன். ரைட்டாப்பா? ஸோ இந்த ஷெடியூல் படி இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ இந்த ஷெடியூல் அடிப்படையில் தான் நம்ம இயங்க போகிறோம். அடுத்தடுத்து இப்போ உங்களுக்கு இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து பிடிஎஃப்பில் படித்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுங்க. இன்றைக்கி எப்படியா பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. இன்றைக்கி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரிண்ட் அவுட்டாகவே வந்துடும். பட் நீங்கள் செல்லில் பார்த்துருங்க. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து என்ன சொல்லியிருக்காரு என்னன்னு பாருங்கள். மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். புக்கெல்லாம் அடுக்குங்க. கரெக்டாக ஆர்டர் பண்ணுங்கள். இந்த புக்கு எடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம், செகண்ட் எடுக்க போகிறோம், தேர்ட் எடுக்க போகிறோம், எல்லா புக்கு இருக்கா இல்லையா, என்ன ஏது பெண்ணு அப்படி செட்டப் பண்ணி அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூப்பராக படிப்பீங்க. ரைட்டாப்பா? ஸோ தைரியமாக ஆரம்பிங்க. ஸோ தேங்க்யூ ஆல். நான் சொல்கிறேன்ல, இன்ச் பை இன்ச் ஷார்ட்கட் கொடுப்பேன். அது இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுப்பேன், யூடியூப்லேயும் கொடுப்பேன். கிடைக்கிற கேப்பில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு. நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்து மைண்டில் ஏற்றிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அப்போ தான் தெரியும், ஓகே நம்ம நல்லா படிக்கிறோம், நம்ம நல்லா முடிக்க போகிறோம். ஏன்னா எப்போ கஷ்டம், நீங்கள் ஏதாவது கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம் படிக்கும்போது அது ஈஸியாக சுலபப்படுத்தி ஷார்ட்கட் போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல தான் தோணும் உங்களோட கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகரிக்கும். அதுக்கு தான் என்னுடைய முழு இப்போ ஆகஸ்ட் 1லேருந்து டிசம்பர் வரைக்கும் என்னுடைய முழு 100% வேலையும் இதாக இருக்குது. ஏன்னா கொஸ்டின் எடுக்கிற வேலை கிடையாது, எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு, எல்லாமே எடுத்து அனுப்பிச்சாச்சுன்னு வைங்க. அப்போ எந்த வேலையும் இல்லை, யூடியூப் மட்டும்தானே. அதனால தான் சொல்கிறேன். ரைட்டாப்பா? நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.